காலையில் 4:30க்குலாம் எழுந்திரிச்சு குக் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரைடே வந்துருச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. இன்னைக்கு ஃப்ரைடேக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணன்றதை பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாலட் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு பாவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஒரே லிவர் பற்றி தான் வந்து நிறைய ரீல்ஸ் வருது. லிவர் இஷ்யூன்றது வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு இல்லை. இப்போ இருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் வந்து ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் வருது. லிவரை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் பார்க்கலாம். 4 நெல்லிக்காய், 1 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல்லு, 1 கொத்து கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள், இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அதை வடிகட்டி கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட லிவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே குடிக்கலாம். நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் எல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ இருக்கிற பசங்க வந்து ஈஸியாக அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதெல்லாம் கம்மி பண்ணி ஹெல்த்தியான ஃபுட் வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு, அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான மினி விலாகில் பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.